வழிபாடு. இந்த அபிஜித் நட்சத்திர வழிபாடு அபிஜித் நட்சத்திர வேளையில நம்ம எந்த காரியங்கள் நம்ம ஆரம்பிச்சாலும் அது நன்மையில தான் முடியும். இந்த நேரத்துல எந்த தோஷமும் கிடையாது. ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி, கரிநாள், பிரதம, செவ்வாய்க்கிழமை, இந்த மாதிரி சனிக்கிழமை, இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகளுமே எந்த ஒரு தடங்களும் கிடையாது. இந்த அபிஜித் முகூர்த்த நட்சத்திர நேரத்திற்கு நமக்கு எல்லாம் தெரிஞ்ச 27 நட்சத்திரங்களுக்கு மத்தியில 28வது ஒரு நட்சத்திரம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஜோதிட சாஸ்திரம் சொல்லிட்டு இருக்கு. அதுதான் அபிஜித் நட்சத்திரம். உத்திராடத்திற்கும் திருவோணத்திற்கும் நடுவில் இடம்பெறக்கூடிய சூட்சும நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். இது மகர ராசியில் அமைஞ்சிருக்குங்க. உத்திராடம் 4ஆம் பாதம் மற்றும் திருவோணம் 1 மற்றும் 2ஆம் பாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் தான் இது. பிரம்மஸ்வரூபமான இந்த நட்சத்திரத்தின் ஸ்தானம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய தலையில இருக்கக்கூடிய மயிலிறகு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு மகாபாரதம்.